ஃப்ரீ விசாவா இது? ஃப்ரீ விசாவா? நிறைய பேர் ஃப்ரீ விசா கேட்டிருந்தீங்களே, பாத்துக்கோங்க ஃப்ரீ விசால வந்திருக்காங்க. இவங்க டீடைல்ஸை கேட்கறேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஸ்டூடெண்டா? இல்ல அப்பனா யூத் மொபிலிட்டி விசா. யூத் மொபிலிட்டி விசா. இது வந்து 3000 விசா வந்து யூகே வந்து இந்தியாவுக்கு ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓ, அதுல செலக்ட் ஆகி அதுல அப்ளை பண்ணி செலக்ட் ஆகி வந்ததுதான் நான். அதுல அப்ளை பண்ணி செலக்ட் ஆகி வந்திருக்கீங்களா? ஆச்சரியமா ஒரு லாட்டரி விசா மாதிரி. லாட்டரி விசா மாதிரியா? நான் நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைமா இந்த மாதிரி ஒரு ஆளை இப்பதான் நான் மீட் பண்றேனே நானு. ஆனா நல்ல விஷயம், நிறைய பேருக்கு இது மூலியமா நிறைய விஷயம் தெரிய வரும் போல. எப்படி ப்ரொசீஜர் தெரிஞ்சுக்கலாமா? இது ஜஸ்ட் நான் என் ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களாம் அப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. சரி ஓகே என்ன இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அப்ளை பண்ணி பார்ப்போம், நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு பார்க்கலான்ட்டு தான் அப்ளை பண்ணது. அப்ளை பண்ணி லாஸ்ட் மினிட்ல தான் 2 hours முடிய போற டைம்ல தான் நான் அப்ளை பண்ணேன். 2 hours முடிய போற டைம்ல அப்ளை பண்ணது. அப்புறம் 1 weekலயே ரிசல்ட் வந்துட்டு 1 weekலயே செலக்டட் திஸ் ஆர் நெக்ஸ்ட் மூவ் ப்ராசஸ் இன் 31th அப்படியே அதுலயே வந்துருச்சு என்ன இன்னைக்கு ப்ராசஸ் பண்ணணும் என்னன்ட்டு. சரின்ட்டு அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் ப்ராசஸ். இது செலக்ட் ஆனது மட்டும் ப்ராசஸ் கிடையாது, அதுக்கப்புறம் நிறைய ப்ராசஸ் இருக்கு. அதுல கொஞ்சம் நீங்க செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வர முடியும். இங்க எந்த டைம்ல ஓபன் பண்ணுவாங்க? எத்தனை இயர்ஸ் விசா? இது வந்து 2 years விசா. இது வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பண்ணிடுவாங்க. ஸ்டார்டிங்னா ஜனவரி பிப்ரவரி, அதுக்கு அடுத்தது எண்டிங் செப்டம்பர் அக்டோபர் அந்த சீசன்ல பண்ணுவாங்க. இது 2 times தான் இந்த ப்ராசஸ் நடக்கும். நான் வந்து செப்டம்பர்ல தான் அப்ளை பண்ணேன். செப்டம்பர்ல அப்ளை பண்ணி உடனே எனக்கு அடுத்த செப்டம்பர் 6th எனக்கு ப்ராசஸ் சக்சஸ்ஃபுல்னு வந்துருச்சு. அகைன் என்னன்னா அதுக்கப்புறம் மூவ் ப்ராசஸ் வந்து 29th செப்டம்பர் 29th நீங்க பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி அதுலயே மெயில்ல வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் லீகல் ப்ராசஸ் பிசிசி மீன்ஸ் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட். அதுக்கப்புறம் வந்து 2 lakh வந்து 265 நீங்க ஸ்டேட்மெண்ட் காட்டணும் உங்க அக்கௌண்ட்ல. உங்களோட பேங்க்ல வந்து 1 month இருக்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் காட்டணும். சர்டிபிகேட் எல்லாம் வந்து கரெக்டா இருக்கும், உன்னோட நேம் எல்லாமே அதுல கரெக்டா இருக்கணும். இப்ப ஆர்த்தின்னு இருக்கு, ஆர்த்தி ஏன்னு பின்னாடி இருந்துச்சுன்னா அடுத்த இதுல வந்து ஆர்த்தி அண்ணாதுரைன்னு இருந்தா அது வந்து தப்பானது. சர்டிபிகேட் எல்லாமே 12th டிகிரி சர்டிபிகேட் எல்லாத்துலயுமே. ஆனா என்னோட பாஸ்போர்ட்ல வந்து ஆர்த்தி அண்ணாதுரைன்னு இருக்கு. அப்போ வந்து நீங்க என்ன அந்த ப்ராசஸ் பண்ணணும்னா அஃபிடவிட்னு சொல்லிட்டு அது போயிட்டு அவங்க சைன் போட்டு கொடுத்துருவாங்க. அது வாங்கி அந்த ப்ராசஸும் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் 3 certificate தான் இதுக்கு ப்ரொவைட் பண்ணணும். ப்ரொசீஜரை ஒரு ஆள் சிங்கிள் ஆளால பண்றது ரொம்ப சிரமமா இருக்கும். இது மூலியமா எதனாச்சும் ஏஜென்ட் மூலியமா போனா ஈஸியா இருக்குமா? ஏஜென்ட் மூலியமா போகும்போது அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்கதான் பார்ப்பாங்க. ஓகே, ஆமா. ஏன்னா நம்ம ஆட்கள் எல்லாரும் எது ஈஸியான வேவோ அதை தான் தேர்ந்தெடுப்பாங்க. அதனாலதான் நான் உங்களை கேட்டேனே தவிர, ஆனா நீங்களே முயற்சி எடுத்துட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களா? அதே பெரிய விஷயம். இங்க ஒரு அண்ணா இருந்தாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. என்னென்ன மூவ் பண்ணணும். நான் ஏஜென்ட்ட போனப்ப எனக்கும் நிறைய அமௌண்ட் தான் சொன்னாங்க. ஆனா ரொம்ப அமௌண்ட் கேட்கும் போது என்னால அவ்வளவு கொடுக்க இல்ல. சரின்ட்டு நான் இங்க உள்ள ஒரு அண்ணன் மூலியமா அவங்க கொஞ்சம் கைடன்ஸ் பண்ணாங்க என்ன. என்னோட என்னென்ன பெரிய பிரச்சனை என்னன்னா நான் வந்து செப்டம்பர்ல செலக்ட் ஆயிட்டேன். செலக்ட் ஆன உடனேயே என்னோட அக்கௌண்ட்ல வந்து அமௌண்ட் இருக்கணும். அமௌண்ட் இருக்கிறது கண்டிப்பா 2.5 லட்சம் உடனே இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அப்போ நீங்க என்ன ப்ராசஸ் அதுக்கு பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்ல போட்ட டேட்ல இருந்து நீங்க சென்னைக்கு போய் ஃபிங்கர் பிரிண்ட் வைப்பீங்களா, அந்த டேட் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா 1 month வந்துடும். விஷயத்தெல்லாம் அதாவது நீங்க ஒரு ஏஜென்ட் மூலியமா போய் தெரிஞ்சிக்க கூடிய விஷயத்த இவங்க சிம்பிளா சொல்லிடுறாங்க. இதனால நீங்க பிரயோஜனம் அடைவீங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயத்த நம்ம கேக்குறோம். இது நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் தான் நான் நினைக்கிறேன். நிறைய பேர் உண்மையிலேயே நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். எதுக்கு நான் சொல்றேன்னா, இப்போ நீங்க வந்திருக்கீங்களே இந்த விசால நீங்க என்ன ஒர்க் வேணா பண்ணிக்கலாமா? என்ன ஒர்க் வேணாலும் பண்ணிக்கலாம். பிசினஸ் மட்டும் பண்ண முடியாது. பிசினஸ் மட்டும் பண்ண முடியாது. ஸ்போர்ட்ஸ் ஒர்க் பார்க்க முடியாது. ஸ்போர்ட்ஸ் ஒர்க் மத்த எந்த ஒர்க் பண்ணாலும் நீங்க பாத்துக்கலாம். எந்த ஒர்க் வேணா. இது செம பெரிய விஷயம். இது இப்ப நானும் நிறைய இடத்துல பாத்துருக்கேன். ஒர்க் விசால இந்த ஒர்க்குக்கு வந்தீங்கன்னா இந்த ஒர்க் வேலை மட்டும் தான் நீங்க பாக்கணும். அதை விட்டுட்டு வேற ஒர்க்குக்கு போனீங்கன்னா அது இல்லீகல். ஆனா இந்த விசால நீங்க என்ன ஒர்க் வேணா பாக்கலாம். இவங்க இந்த 2 வருஷத்துல நீங்க வேற எதனாச்சும் ஸ்பான்சர் 2 வருஷம் முடிஞ்ச அப்புறம் நீங்க வீட்டுக்கு போயிடணுமா? 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க யாராச்சும் ஸ்பான்சர்ஷிப் கொடுத்தா மேபி இங்க இருக்கலாம், இல்லாட்டி பிடிக்கலையா ஊருக்கு போலாம். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா 2 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க தருவாங்களான்னு? அது பாப்போம். 2 years இருக்குல்ல, 2 years இருப்போம். நம்பிக்கை இருந்தா கிடைக்கும். நான் முன்னாடி அதை நம்பி தான் வந்துட்டேன். அதே மாதிரி இதையும் நம்புவோம். எது நம்பிக்கை. ஆமா ஆண்டவன் ஒருத்தன் இருக்கான்ல, அவன் தருவான். கவலைப்படாதீங்க, கண்டிப்பா உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும்.